இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ நாளை மிஸ் பண்ணியிருந்தாலும் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வர சோமவார பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரதோஷ வழிபாடை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சோமவார பிரதோஷம்னு என்னென்னு பார்த்துடலாம். நவம்பர் 17 வர இந்த சோமவார பிரதோஷத்தில் இந்த சோமன் அப்படின்றது சந்திரனை குறிக்குது, அதாவது திங்கள். எப்படி சனிக்கிழமைகளில் வர பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததோ அதை விட திங்கட்கிழமைகளில் வர பிரதோஷம் பல மடங்கு சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா திங்கட்கிழமை தான் சிவனுக்கு உகந்த நாள். இந்த புனித தினத்தில் தான் சிவபெருமான் பக்தர்களுக்கு நடராஜர் ரூபத்தில் காட்சியளிக்கிறாரு. அதனால் நீங்கள் திங்கட்கிழமை காலையில் ஒரு வேளை விரதம் இருந்துட்டு மாலை பொழுதில் 4:30 to 6 சிவனுக்கு ஒரு தீபம் ஏற்றி ஓம் நம சிவாய அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். நான் ஏன் என்னோட எல்லா வீடியோவிலையும் ஒரு வேளை விரதம் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, விரதம் எடுக்கிறது உங்கள் உடம்பை மட்டும் இல்லை மனசையும் சுத்தப்படுத்தும். இந்த சோமவார பிரதோஷ வழிபாடு மூலமாக உங்களுக்கு ஏற்படுற வேலைவாய்ப்பு, பணவரவு, திருமண தடை, அதனால் வர்ற எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் சிவபெருமானோட அருளால் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அதனால் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனில் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்டை இந்த வீடியோவில் டேக் பண்ணி சோமவார பிரதோஷம் எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுங்க. நல்லதே நடக்கும்.